அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற எளிய மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவ கல்வி படிச்சாங்க. இதையெல்லாம் நான் உணர்ந்து நானும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன். பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, நானே முடிவு செஞ்சேன். அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை பெற்று 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளும் மருத்துவராக கனவை நனவாக்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் ₹1 செலவு இல்லாம அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்கும் என்ற உத்தரவு போட்டோம். உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இவ்வளவு கல்லூரிக்கு உள்ளாந்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, மத்திய அரசு 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அண்ணா திமுக அரசாங்கத்தில். திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும்போது 2011 132 பேர் தான் படிச்சிருந்தாங்க. நீ எங்க கல்வியில வளர்ச்சி கொடுத்தீங்க? எங்க ஆட்சியில உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை இருந்தது? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த கல்லூரிகள், அதன் மூலமா உயர்கல்வி பெற்றது. இந்த மாவட்டத்தில் பிஜி கோர்ஸ் முதுநிலை பட்ட படிப்பு இங்க இருந்தது. அதுக்கு 5 கோடி ரூபாயில கட்டணம் கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த ஆண்டு அட்மிஷனே போடல. வருகிற 14ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு. 14ஆம் தேதிக்குள்ள இந்த பிஜி கோர்ஸ் முதுநிலை பட்ட படிப்புக்கு நீங்க சேர்க்கை, அதாவது மாணவர் சேர்க்கையை தொடங்கப்பட்டால் பரவாயில்ல, இல்லை என்றால் அறிவுச்சாளர் சி வி சண்முகம் அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்திலே. என்ன அவனுக்கு கஷ்டமா இருக்குது? இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா? இந்த ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழகம் இருந்தா உயர்நிலைக்கு வரக்கூடாதா? இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் தேவையா? மாணவர்களுக்கு துரோகம் செய்கிற அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவீங்களா? என்னை பத்தி பேசுறார். அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லிதான் அதை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவனுடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்று தான் சொன்னனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேரா வைக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்தில் எடுத்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறா நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு இது கடும் கண்டனத்துக்குரியது. மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான்
அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல தமிழ்நாட்டில் 180 அரசு கலை மற்றும் அறிக்கைகள் இருக்குது. அதுல 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல. அப்புறம் எங்க போய் கல்வி வளரும்? பேராசிரியர்கள் இல்ல, ஆசிரியரும் இல்ல, முதல்வரும் இல்ல. அப்ப அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவனுடைய நிலை என்ன? இப்படி ஒரு மோசமான ஆட்சி. மக்களையும் சிந்திப்பதற்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவனுடைய எதிர்காலத்துக்கும் பாதிப்பு. இப்படிப்பட்ட ஆட்சி அகற்ற வேண்டும். அகற்றுவீங்களா? அதே போல திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு மின் கட்டண உயர்வு. இது மாநகராட்சி, இது மாநகராட்சி நகராட்சி. என்ன மாநகராட்சி ஆகல, ஆக்கிடலாம் அதிமுக ஆட்சியில். இந்த மாநகராட்சியில் மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. வார்டுக்கு 5% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து உயர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் நீங்க மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்போ 2500 ரூபாய் மின் கட்டணம் கட்ட வேணும். கடவரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா? 100% உயர்த்தப்பட்டு வீட்டு வரி, சார் வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 2000 வீட்டு வரி கட்ட வேணும். 100% உயர்த்துறது. கடவரி 150% உயர்த்திட்டாங்க. 1000 ரூபாய் கடவரி கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 2500 ரூபாய் கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்வு போதாததுக்கு குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல வரி. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லிட்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்குவதே கிடையாது. அதோட விலைவாசி உயர்வு. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நம்ம அதிமுக ஆட்சி இருக்கிற வாரத்துக்கு 6 நாள் வேலை கிடைச்சிட்டு இருந்தோம். இப்ப வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தான் வேலை கிடைக்குது. வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதனால் மக்கள் இன்றைக்கு துன்பப்படுறாங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பச்சரிசி கிலோ 40 ரூபா. இன்றைய தினம் பச்சரிசி 1 கிலோ 77 ரூபா, 37 ரூபா அதிகங்க. அதே போல பொன்னி புழுங்கரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 42 ரூபா, இப்போ 1 கிலோ 72 ரூபா. 1 கிலோ 30 ரூபா இந்த ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குது. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ 28 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 48 ரூபா, 20 ரூபா அதிகம். அதே போல கடலை எண்ணெய் 1 கிலோ 130 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விட்டுறது 21ல, இப்ப 190 ரூபா கடலை லிட்டர், 60 ரூபா ஒரு லிட்டருக்கு அதிகம். நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்போ திமுக ஆட்சியில் 400 ரூபாய்க்கு 1 லிட்டர் விற்குது. விலை உயர்வு 150 ரூபா. துவரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபா, இப்ப திமுக ஆட்சியில் 130 ரூபா 1 கிலோ, 56 ரூபா அதிகமா விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபா, இப்ப 120 ரூபா 1 கிலோ, இன்றைக்கு 41 ரூபா அதிகம். இப்படி விலை அனைத்து உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குது. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. இந்த விலைவாசி உயர்வெல்லாம் பொருட்படுத்தல. வீட்டு மக்களை பற்றி கவலை, ஓட்டு போட்டு நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலை உயர்வினால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது நகரத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, நீங்க வீட்டில் 1 யூனிட் எம்சாண்ட் 2021 3000 ரூபாய், இப்போ 1 யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபாய், 2000 ரூபாய் அதிகம். 7000 ரூபாங்கிறார், அதிகமா இருக்குது. நான் சொல்றது கம்மியா சொல்லிக்கிறேன். 1 யூனிட் ஜல்லி 2000 ரூபாய், அதிமுக ஆட்சியில் இப்போ 4500 ரூபாய், 1 யூனிட் 2000 ரூபாய் அதிகமா இருக்குது. 1 டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ 70000 ரூபாய். அப்ப பாருங்க 30000 ரூபாய் அதிகம். ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்த செங்கல் இப்ப 10 ரூபாய்க்கு ஒரு செங்கல் விற்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் கொடுத்தோம், வெளியில 240 ரூபாய்க்கு வித்தது, இப்ப வெளியில 350 ரூபாய்க்கு ஒரு மூட்டை சிமெண்ட் விற்குது. இனிமேல் மக்கள் வீடு கட்ட வேண்டும்னா கனவுல வீடு கட்டலாம், நிஜத்துல வீடே கட்ட முடியாது. வீடு கட்ட ஆசையெல்லாம் போயிட்டுது. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது மக்கள்.
அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் ஹுசேன் என்பவர், அவர் ரமலான் தொழுகை முடிச்சிட்டு இன்னைக்கு வீதியில் நடந்துட்டு இருக்கும்போது சிலர் வெட்டி கொல்லப்பட்டார். அவர் கொலை செய்யப்படும் என்று கருதி டிசி கிட்ட, ஏசி கிட்ட, காவல் ஆய்வாளர் எல்லாத்திலையும் புகார் கொடுக்கிறாங்க, விசாரிக்கவே இல்லை. அதற்கு மாறாக இவர் யாரு மேல் புகார் கொடுத்தாங்களோ அவரை அந்த எதிரி அழைத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. அது அவர் உடன்பாடு ஏற்படவில்லை. அதனால அவர் காலையில் நடந்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த எதிரிகளால் கொல்லப்படுறாங்க. அவர் கொலை நடப்பதற்கு முன்பாக, ஒரு நாளைக்கு முன்பாக எல்லா வலைதளங்களிலும் அவர் வீடியோ பரப்பிச்சது. என்னை 20 பேர் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வலைதளத்தில் அவர் பேட்டி கொடுக்கிறார். ஆனா இந்த முதலமைச்சர் என்ன சொல்றார்? என்னுடைய அறையினுடைய கதவு திறந்தே இருக்கும், மக்களுடைய பிரச்சனை வந்தா அந்த அறைக்கு அந்த பிரச்சனையை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா பல லட்சம் மக்கள் அந்த வலைதளத்தில் பார்க்கிறாங்க, என் உயிருக்கு ஆபத்து, இன்னாரால் கொலை செய்யப்பட்டு விடுவேன், திரு ஸ்டாலின் முதலமைச்சர்களை காப்பாற்றுங்க, இந்த அரசாங்கம் காப்பாற்றுங்கன்னு கோரிக்கை வச்சார். கோரிக்கை வைக்காத காரணத்துல, கோரிக்கை நிறைவேற்றாத காரணத்துல, கண்டுகொள்ளாத காரணத்தினால அவர் கொல்லப்படுகிறார். இப்படி சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு தான் காரணம். நீ எங்க சிறுபான்மை மக்களை பாதுகாத்த? சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற அரசாங்கம் வேற தான். அவர் வலைதளங்களிலே அந்த கருத்தை வெளியிட்டுடன் சம்பந்தப்பட்ட உளவுத்துறையின் மூலமாக ஆய்வு செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கொலை இதை காப்பாற்றிருக்கலாம், அந்த விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதற்கு முழு பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளும். அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரசாங்கத்தின் சார்பாக சுமார் 5400 டன் அரிசி விலையில்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, நாகூர் தர்காவுக்கு சந்தன கூடு வருஷம் விலையில்லா சந்தன கட்டை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 2018ஆம் வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு இருந்தது, அதை நிறுத்திட்டாங்க. என்னுடைய கவனத்தை கொண்டாந்தவுடன் 2019ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி ரூபாய் மானியம் வழங்க உத்தரப்பிடிப்போம். 2021 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் போது அவையெல்லாம் சென்னையில் தங்கி போவாங்க. ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க இஸ்லாமிய பெருமக்கள். ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல 2016ஆம் ஆண்டு காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக ஆட்சி. உலமாக்களுக்கு மோதினாளுக்கு ஓய்வூதிய பயணிகள் எண்ணிக்கை 2400 இருந்து 2600 ஓய்வூதியத்தை 750 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் உயர்த்தி வழங்கியது அதிமுக அரசாங்கம். உலமாக்களுக்கு புதிய இரு சக்கர வாகனங்கள் இன்றைக்கு வாங்கி கொடுப்ப 25,000 ரூபாய் மானியம் கொடுத்த அதிமுக அரசாங்கம். வக்ஃப் வாரியத்துக்கு ஆண்டு நிர்வாக மானியம், பள்ளிவாசல்கள், தர்காக்கள், பழுதுபாக்கள் புனரமைக்க பணிகள் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சி 30 ஆண்டுக்கு மேல செஞ்சோம். 30 ஆண்டு காலத்தில் எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கல.
அவர்களை அரண் போல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுகூர கடைபிடிக்கின்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் புதுசா கண்டுபிடிச்சிட்டார். 4.5 வருஷம் முடிஞ்சது, நான் 6 மாசம் தான் பாக்கி. இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க. இதுல எல்லாம் பல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்லுங்க, உடனடியா தீர்த்துடணும். அப்ப 4.5 வருஷம் என்ன பண்ண, ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கல? மக்கள் கேட்கிறாங்க. மக்களை ஏமாந்துடாதீங்க. இப்படித்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன குறை, அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க. பெட்டியை பூட்டி சேல்விச்சு பத்திரமா வீட்டுக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு உடனே பெட்டி பூட்டை உடைச்சு பூட்டை திறந்து சீலை உடைச்சு அந்த பெட்டிஷனை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணணும். அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? எதுக்கு இந்த நோட்டீஸ்? மக்களை ஏமாற்றுகின்ற தில்லுமுள்ள இருக்கு. மக்கள் ஏமாற வேண்டாம். ஏன்னா 4 வருஷத்துல ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கல? இன்னும் 6 மாசத்துல தேர்தல் இருக்குது. அதனால வேற வழி இல்ல, மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொல்லைப்புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா வருவாங்க. மக்கள் விழிப்போடு இருங்க. அதுவும் தொலைபேசி எல்லாம் கேட்பாங்க. தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா, போன் பண்ணுவாங்க. நீ வெளியூர் இருக்குன்னு சொன்னா வீடு போது தூக்கிட்டு போயிடுவாங்க பொருளா. போச்சு, உஷாரா இருங்க. உங்களுடன் சாரி, நாங்க மக்களுடன் இருக்கிறோம். மக்களோட இபிஎஸ். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். மதுரை மாநகரத்தில் வரி கட்டுறாங்க மக்கள், வீட்டு வரி கட்டுறாங்க, கடை வரி கட்டுறாங்க, குடியிருப்பு கட்டணம் கொடுக்கறாங்க. இதுக்கெல்லாம் வரி கட்டுறாங்க. அந்த வரி பணத்தை 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த வரி பணத்திற்கு போலி ரசீது கொடுத்து 200 கோடி முறைகேடு செஞ்சிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முந்தி, நேற்றைக்கு முன்தான் நினைக்கிறேன், 8 பேர் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. உடனே ஸ்டாலின் அங்கே தலையிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இதுக்கு உடந்தை என்று தெரிந்தவுடன் கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் மண்டல குழு தலைவர் அவருடைய வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் இந்த செயலில் ஈடுபட்டு சொன்னார். உடனே மதுரை மாநகரத்தில் இருக்கிற மண்டல தலைவர்கள், திமுக கட்சி சேர்ந்த மண்டல தலைவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் மலரும். அந்த முறைகேடு வழக்கை அண்ணா திமுக எடுத்து விசாரித்து உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, தற்போது ஸ்டாலின் நடத்துவது குடும்ப ஆட்சி. ஸ்டாலின் நடத்துவது 2026 உங்கள் மூலம் அண்ணா திமுக ஆட்சி நடப்பது மக்கள் ஆட்சியாக இருக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை. இப்படி ஒரு செய்தியை மக்களிடத்தை சொல்லித்தான் நாம எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த சுற்றுப்பயணம் மிக மிக வெற்றிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில், விழுப்புரம் தலைநகரத்தில், இந்த நகரத்தில் மக்கள் வெள்ளம் எங்க பார்த்தாலும் மக்கள் தெரியாம அந்த அளவு எழுச்சி பயணம் மேற்கொள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அண்ணா திமுக சார்பா கழக வேட்பாளர் போட்டியிட்டா அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர்கள் யாராவது நிறுத்தப்பட்டா அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களிங்க என்று நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.